எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம், ஸ்வாகத்தம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு ஃப்ரெண்டு. அண்ட் இவருக்கும் ஹெல்த்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. என் வீட்டுக்காருக்கு எப்படி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறோ அதே மாதிரி தான் இவரும். ஸோ இவருக்கு நான் வந்து இன்றைக்கி குக் பண்ண போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் வேறு யாருமே இல்லை, அவர் வந்து இவர் தான். வணக்கம். எனிவே, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. பப்ளு பிருத்விராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் கோயிங் டு குக் ஃபார் ஹிம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யூ உமா. அண்ட் என்னுடைய நீண்ட நாள் ஃப்ரெண்ட் உமா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ரியாஸ் கான், என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் மென்டர். இண்டஸ்ட்ரியில் வந்து பல வருஷம் ஒரே மாதிரி அழகான உடம்பு வச்சிருக்கு ஒரே பர்சன், எனக்கு தெரிஞ்ச ஒரே பர்சன் வந்து ரியாஸ் கான். ஸோ அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு உமாவை வந்து என்னுடைய அக்காவை நான் எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு தம்பியாய். ஹலோ, என்னம்மா? என்ன நம்ம பிரதர் சிஸ்டர் தான். அது என்ன அக்கா? நீங்க அக்கா? நான் தங்கச்சி தான்மா. உனக்கு என்ன வயசு? இப்போ என்ன 25 நினைப்பா உனக்கு? ஆமா. என்ன எனக்கு ஹலோ, என்ன பார்த்து எப்படி இருக்கு? 50 வயசு மாதிரி இருக்காமா? இல்ல 55 வயசு மாதிரி தானே இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். கம் ஆன் கைஸ். I'm having cheat diet. Yes, actually இவருக்கு இது கிடையாது. I'm a vegetarian அப்படினா. I'm also strict vegetarian. நான் என்ன அந்த எக் கொஞ்சம் வளர விட்டு அப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு என்ன, நான் பப்ளு வந்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டுங்க. நான் சைல்ட் டாக்டர்ஸ் இருக்கும்போது யா அப்போ நான் வயிற்றுக்குள்ள இருக்கேன், அம்மா வயிற்றுக்குள்ள. அது வேற விஷயம். டான்ஸ் ஷோவில் வந்து நாங்கள் சண்டை போட்டுக்கு உண்மையா பொய்யா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அது உண்மைதான். 13 கேமரா இருக்கும்போது அப்புறம் எப்படி ரியாலிட்டி வரும்? யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்காக நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். அண்ட் கூடவே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும். வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ ஆர். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன போட போகிறோமோ அதை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, இவ்வளோ ஆயிலா? இட்ஸ் ஒன்லி 1 spoon. இட்ஸ் ஒன்லி 1 ஸ்பூன் கலக்குறோமா? இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிறதுக்கு யூ நீட் டு இதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனைன்னு இல்லை, பட் கொஞ்சம் வதங்கும் போதே ஐ புட் ஆனியன் இதில். இவ்வளோ நான் ஒருத்தன் சாப்பிடுவேன். அவ்வளோ கொடுக்க போகிறது இல்லை. அது சரி. Now I need the chicken. நிறைய எலும்பெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தான்ப்பா. அதுக்காக சதையெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டேன், கொடுப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஐம் அ ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன், ஐ ஒன்லி ஹேவ் எக், ஐம் எக்டேரியன் அப்படின்னு. ஸோ எல்லாரும் வா. நான் சொன்னேன் ஐம் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். நான் என்ன அந்த எக்கை கொஞ்சம் வளர விட்டு அப்புறம் சாப்பிட்றேன். ஸோ இது நல்ல இந்த சிக்கன் வந்து என்ன ஆகும், அந்த அந்த மீட்டோட கலர் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர்லாம் வெள்ளையாயிடும். கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் வெள்ளையாயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு. அந்த மாதிரி முக்கியமான ஒரு மிக்சிங். இவன் தான் மெயின் மேட்டர். லூ கஞ்சியா? ரைஸ் ஸ்டாக். ஸோ டெக்னிக்கலி வந்து கார்ப்ஸ், ஸ்டார்ச், ப்ரோட்டீன் இல்லையா எல்லாம் கலந்த ஒரு ஸ்பைஸ், கொஞ்சம் ஸ்பைசி. யூஸ்வலாக இதில் வந்து நான் வந்து பாலக் கீரை வந்து ஆட் பண்ணுவேன்.
இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாலக்கீரை. பட் இந்த ஃபிலோபினாவோட ஒரிஜினல் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து பிலிப்பீன்ஸ்க்கும் இந்தியாவுக்கு நடுவில் இந்த ஃபிலோமினா. ஆமாம். ஆனால் இன்னைக்கு நான் வந்து இதில் வந்து முருங்கைக்கீரை தான் நான் போட போகிறேன். ஸோ வெரி ஹெல்தி. இதில் நான் இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இது வந்து ஸ்டாக், சிக்கனுடைய ஸ்டாக். சிக்கன் ஸ்டாக்னா என்ன? சிக்கன் ஸ்டாக் இது நான் என்னன்னா சிக்கனை வேக வைக்கிறேன் இல்லையா, சிக்கன் வேக வைக்கிறதுலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் போடுறேன். பெப்பர், அதுக்கப்புறம் சில்லிஸ், ஸோ அதெல்லாம் போட்டு வேக வைக்கிறேன். பட் அந்த தண்ணியை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சு அதை வந்து உள்ள ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அதான் சிக்கன் ஸ்டாக். இது நம்ம போட்டிங்க. இதுவும் சிக்கன் ஸ்டாக் தான். இப்போ க்யூப்ஸாக வருது. இப்போது அதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஐ யூஸ் சிக்கன் ஸ்டாக் லைக் திஸ். சால்ட் வந்து கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா நான் சிக்கன் ஸ்டாக்லேயே அதிகம் இருக்கும். அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து இல்லைனாலுமே இவங்க இந்த பாடி பில்டிங் அண்ட் ஹெல்த் எப்படி சுகர் அவாய்ட் பண்ணணுமோ அதே மாதிரி சால்ட்டையும் அவாய்ட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சவ் அண்ட் கேப்சிகம், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ லாஸ்ட்டாக தான் நம்ம போடுவோம். சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சவ் போட்டுடலாம். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் டக்குன்னு வெந்துடும். குக்கிங் டைமே பார்த்தா ஒன்லி ஃபார் த சிக்கன். த சிக்கன் ஹேஸ் டு குக் வெல். சிக்கன் வெந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் போட போகிறேன். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஸோ தட்ஸ் அ ரீசன் ஐம் புட்டிங் லேட்டாக. சரி, இந்த லாக்டவுனில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. நானும் ரியாஸ் கான் வந்து ட்வைஸ் அ டே வி ஒர்க் அவுட், ஸ்கிரிப்டிங் பண்ணுறோம். தி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ரெடியாக இருக்கணும். நாளைக்கு எனக்கு வாய்ப்பு வரும்போது நான் என் உடம்பு அழகாக்கிக்குவேன், நாளைக்கு எனக்கு வாய்ப்பு வரும்போது நான் வந்து இப்படி மாறிப்பேன் அப்படின்னு இல்லாமல், நானும் ரியாஸ் கான் வந்து என்ன அப்படின்னா என்றைக்குமே ரெடியாக இருப்போம். என்றைக்குமே லவ் யுவர் செல்ஃப் அண்ட் லிவ் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. எனக்கு என்ன, நான் பப்ளு வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டுங்க. நான் சைல்ட் டாக்டர்ஸ் இருக்கும் போதே அப்போ நான் வயிற்றுக்குள்ளே இருக்கேன், எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள. அது வேற விஷயம். அக்கா வந்து என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. தம்பி, அப்படியே தம்பி இரு, நீ வா, நீ வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பாடு கிடையாது போ. அப்படியா? மை மதர் உமா அவர்கள். பிலிப்பினா ரெடியாக இருக்கலாம் பாருங்க. அவர் ரெடி ஆகிட்டா போ. ஆஹா, ரெடியா பிலிப்பினோ? எஸ். இப்போ இதில் வந்து நான் டொமேட்டோவை போடுறேன். கேப்சிகம் போடலையே? போடுவேன். ஏன்னா கேப்சிகம்லாம் வேர் இஸ் த முருங்கைக்கீரை சொன்னீங்களே? தட் ஐ வில் புட் நவ். இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் எலசாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்துருச்சுன்னா இப்போ யூடியூப். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேர் வைக்கிறது? கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீல கஷாயம்.